கணவதிகை அடிசொழுது பாடுகின்றேன் அண்ணன்மார் சுவாமி கதை அழகுடனே என்பாடு வாரும் கணவதியே வாக்களிப்பாயம் சரஸ்வதியே செந்தில் குமாராவேல் உண்டு எனக்கு நாளை செந்தில் குமாராவேல் உண்டு செந்தில் குமாரவேல் உண்டு எனக்கு நானே செந்தில் குமாரவேல் உண்டு தினம் போற்றி புகழ்ந்தவாட செந்தில் குமாராவேல் உண்டு எனக்கு நாளை செந்தில் குமாராவேல் உண்டு நிதினம் போட்டு ஆறுதல வேதன சூழ்தல கூடிய செந்தில் குமாரவேல் உண்டு நமக்கு நானே செந்தில் குமாரவேல் உண்டு கண்ணை வருவாயே கரணி வினை தீர்க்கவி தருவாயே கண்ணி வருவாயே உடனே கண்ணி வருவாயே தாய் வரியாக கதவத்தல் தீர்ந்தோரே இந்த வேலை வந்து வரம்மா மலையை விட்டு எந்த பக்கம் வந்து சேரம்மா வெறியா கதவம் பெத்தம்மாதாவை இந்த வேலை வந்து யாரம்மா மலையை விட்டு என் கோபத்தோ வந்து நல்லம்மா மண்ணே பாதந்தோ வாரேமா யாரோ செல்லாண்டி இந்த வேலை வந்து வரம்மா மலையை விட்டு எந்த பக்கம் வந்து சேரம்மா இந்த வேலை வந்து யாரம்மா மலையை விட்டு என் கோபத்தோ வந்து நல்லம்மா மாயம் பெருமாளே மாதுக்கார செல்லாண்டி இந்த வேலை வந்து வாரையா மலையை விட்டு எந்த பக்கம் வந்து சேரையா மாயம் பெரும் மாறே மறுக்கார செல்லான் இந்த வேலை வந்து யாரம்மா மலையை விட்டு என் கோபத்தோ வந்து நல்லம்மா எருத்து மேலேறி வரும் என் பேரும் மாமாயோ வாரே இந்த வேலை வந்து வாரையா மலையை விட்டு எந்த பக்கம் வந்து சேரையா என் பேரு மாமாயோ மாறே இந்த வேலை வந்து யாரம்மா மலையை விட்டு என் கோபத்தோ வந்து நல்லம்மா காலமையேறி வரும் கண்டோவாடி மேலோவானே இந்த வேலை வந்து வாரையா மலையை விட்டு எந்த பக்கம் வந்து சேரையா அந்த காலம் மயிலேறி வரும் கொண்டோவாடி வேறோவார் இந்த வேலை வந்து யாரம்மா மலையை விட்டு என் கோபத்தோ வந்து நல்லையா பொன்னேகரும் தங்கேருமே போர்க்களத்து அண்ணாரு இந்த வேலை வந்து வாரண்ணா மலையை விட்டு எந்த பக்கம் வந்து சேரண்ணா எங்க உன்னேறிஞ்சாங்க ஒரு காலத்து அல்லாரி இந்த வேலை வந்து யாரம்மா மலையை விட்டு என் கோபத்தோ வந்து நல்லம்மா அந்நேருடன் பிறந்த அருங்காரி உத்தவியும் இந்த வேலை வந்து வாரம்மா மலையை விட்டு எந்த பக்கம் வந்து சேரம்மா மேருடன் பிறந்தாரு காணிலவா வந்து இந்த வேலை வந்து யாரம்மா மலையை விட்டு என் கோபத்தோ வந்து நல்லம்மா பொன்னேருக்கு மேலையா உங்கோடி இன்னல்லாதங்கு இந்த வேலை வந்து வாரம்மா மலையை விட்டு எந்த பக்கம் வந்து சேரம்மா எங்க முன்னாருக்கு நேரையோ கொடியோ இந்த வேலை வந்து யாரம்மா மலையை விட்டு என் கோபத்தோ வந்து நல்லம்மா இந்த பிரகாரம் தானே ஏட்டால் எழுதுங்கதை கூட்டாளனை எழுதே கூட்டால் எழுதுங்கதவாணி சரஸ்வதியே குணநாபாரே எங்களுக்கு நாவால் எழுதுங்காதே எந்த ஏகலைவானின் நடுசபைதனிலே ஓதி வைத்த என் குருவை ஒரு நாளும் நான் மறவேன் பாடி வைத்த என் குருவே பரநாளே மரகே 30 தேவரும் 48 சீசமார்களே எந்த முகம் இருந்தாலே எங்க வீரமலத்தையும் இப்ப இந்த முகம் முக்கால் வளங்கள் வந்து முடி வணங்கி தேர்ந்தாலே உன்னை வருந்தி எல்லாம் உண்பாரோ இந்த பிரகாரம் தானே சுவாமி பொன்னி வாராடி பொன்றிமே பொன்றிமே கோணாரி
பேர்களும் அந்த வளநாட்டு சீமையில்தானே அந்த அரசியலோ அம்மா அகிலம் எங்கும் பேர் மேலங்கே கண்ணே அந்த சிறகாரோ கண்ணே கண்ணே அகிலம் எங்கும் பேர் மேலங்கே இருந்தாரு சிறகாரோ அம்மா ஜாமியாமா எங்களாலும் பேர் மேலங்கோ கண்ணே இருந்தாரு சிறகாரோ கண்ணே கண்ணே அதிகாரம் பேருங்கோ நாரே சாமியாண்டார் சீலகாலோ அகிலமெங்கும் பேர் விளங்கோ இருந்தார் சீலகாலோ இருகடாலே இப்படி உடையாத்தரமணம் தாமரையின் நாட்டிலே செல்வ சீமந்தனாக வாழ்ந்து வருகின்ற பொழுது எங்க தர்மபத்திர தாமரையார் அவர்கள் எளிமையான இருந்திருக்கும் எம்பெருமா மாயவர் துணையோடு காசி ஒன்னாம்பலம் தேவர் வாழும் தேவலோகத்துக்கு வரத்துக்கு சென்று ஊசி முனை தவசலே 9 ஆண்டு காலம் தவம் இருக்க வேணும் பாசி முனை தவசலே 12 ஆண்டு காலம் போராமல் தவம் இருந்து மக்கள் வரம் வாங்கி வர வேணும்னு சொல்லி கல்லுக்கட்டு வில்லம்பரம் ஜாமதியார் கோவிலே பூஜைகள் முடித்து அடுத்தபடியாக நாட்டு மக்களுக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்து விட்டு ஒரு சீக்கிரமாக செல்லாண்டியுடைய ஆலயத்திற்கு வந்தார் அந்த செல்லாண்டியுடைய ஆலயத்திலே வந்து 7 மாட்டு நெய்யானது கொண்டு ஒரே நெய் தீபமாக போட்டு வச்சு குடியாத்திரம் தாமரக்க வச்சு செல்லாண்டியுடைய ஆலயத்திலே சாமி அட்டம் பண்ணிச்சாங்களாருமே அப்ப மன்னவன் தேவி 2 பேர்களும் தானே அம்மா ஒருவாரே வரும் மந்திட்டு மரகாலே மரகாலைய சென்றால் என்று அவர் என்றாலே மந்திட்டு வரும் மந்திட்டு மன்னவன் தேவி 2 பேர்களும் தானே அவனுக்கு ஒரு ஆலய மண்டிட்டு செல்லாண்டியுடைய ஆலயத்துக்குள்ள மாறுகாலைய சென்றாலிட்டு மறுகாலைய சென்றாலிட்டு தாயே செல்லாண்டி அம்மா நீ அக்காராலய காராலே அங்கம்மையிலே அதாயே கம்பேயிலே கைவிளக்க தாயே கைவிளக்க நின்று சொல்லி அம்மா நின்னோ சொல்லி எல்லா கண்டிய கம்மையிலே
நீ அந்த காரகம்பையிலே கைவீரக்காரன்னு சொல்லி எங்க வேளாளர் கம்பையிலே வெறி வீரக்கான் சொல்லியே உன்னுடைய இருவையான வார்தாய செல்லாண்டி நான் அந்த காசி ஒன்னாம்பழம் தேவர் வாழும் தேவலோகத்துக்கு சென்று இந்த மக்கள் வரமாக போகின்ற பொழுதுதானே அம்மா எனக்கு இந்த மக்கள் கிடைக்கும் தாயே இந்த மாதக்காரையாகிருவையிலே மாதக்காரையாகிருவையிலே நாளைக்கு மக்கா வரங்கிட்டோனு தாயே இந்த மாதுக்கரையாகிருவையிலே மாதுக்கரையாகிருவையிலே தாயே அந்த கோலாந்தே கிடைக்கும் தாயே செல்லாண்டி நான் அந்த கோட்டை வந்து சேரும் கோட்டை வந்து சேரும் கோலாந்தே கிடைக்கும் என்னுடைய அந்த கோட்டை வந்து சேரும் கோட்டை வந்து சேரும் எனக்கு இந்த மக்கோ துணை இருந்து தாயே எனக்கு இந்த பாலம் மரம் வாங்கி கொடுங்க பாலம் மரம் வாங்கி கொடுங்க துணை இருந்து செல்லாண்டி எனக்கு பாலம் மரம் வாங்கி கொடுங்க பாலம் மரம் வாங்கி கொடு எனக்கு கூட துணை இருந்து தாயே செல்லாண்டி எனக்கு அந்த கோலாம் தேவாரம் வாங்கி கொடுங்க கோலாம் தேவாரம் வாங்கி கொடுங்க எனக்கு கூட துணை இருந்து செல்லாண்டி எனக்கு கோலம் தேவாரம் வாங்கி கொடுங்க கோலந்தை வர வாங்கி கொடு என்று சொல்லி மன்னவன் தேவி இருவர் என்ற பெயர்களும் செல்லாண்டியுடைய பாதத்திலே அடிவணங்கி தென்னரட்ட வேண்டிவிட்டு ஒன்னும் இல்லைங்க நம்மளுக்கு அருவா பூசாரி மாறி போச்சேன்னு அடிவணங்கி தென்னரட்ட வேண்டிவிட்டு அங்க இருந்து புறப்பட்டு மன்னவன் தேவி இருவர் என்ற பெயர்களும் தானே காவி எங்க அந்த வர்றாங்க இன்னும் வந்தோம் வாங்க மன்னா போவோனே நீயம் வாங்க மன்னா நீயம் வாங்க மன்னா நீய வாரகாரே தாமரையே அண்ணே தாமரையே அண்ணே வாங்க மன்னா போலாமெண்டே மன்னா போலாமெண்டே மன்னா போலாமெண்டே செல்லாண்டியுடைய ஆலயத்திலே இருந்து புறப்பட்டு மக்கள் வரவாங்க போக வேணும் சொல்லி சில காலவழிகள் கடந்து வருகிறாங்க. அப்படி சில காலவழிகள் கடந்து வருகின்ற பொழுது இளவேளை இழந்திருக்கும் எம்பெருமா மாயவர் பார்த்தார். உன்னுடைய திருமணம் தாமரை மக்கள் வரத்துக்கு வராங்களே சோதனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அப்ப எம்பெருமா மாயவர் தானே அரைக்குங்காரும் மருந்தே விட்டெறிந்தார்
கையை காட்டி காட்சி அளித்தான். அப்படி கையை காட்டி காட்சி அளிக்கின்ற பொழுது அந்த வனாந்தரத்தில் வருகின்ற பொழுதுதானே பெரிய பெரிய பாறாங்கல்லுகள். ஆனா கல்லாரை திட்டித்தார் மாயவன். அப்போ அந்த கல்லார்கள் அப்படியே பெரிய பெரிய வாழாங்கல் அப்படியே களம்பிறத்து வந்துகிட்டு இருக்குது. அப்ப குடியார் திருமணம் கல்லாத்துக்கு வருகிறாங்க. அந்த நேரத்தை சொன்னா திருமணம் அடி பின்னையே தாமரே இப்படி மக்கள் வரவு வாங்கல கூட்டிட்டு வந்து என்னைய கொண்டக்க பக்கம் சண்டாளி அங்க வாரி எவ்வளவு பெரிய பாறாங்கல்லுக ஊரை எப்படி உருண்டு உருண்டு வருது. இந்த கல்லுக வந்து மேல விழுந்தா என்ன ஆகு? அள்ளி விரண்டு விழுந்து போறத பார்த்தேன். கல்லே விரண்டு விழுந்துட்டு வருது. கல்லு வந்து மேல விழுந்தா உட்கார்ந்து இருக்கிறாங்க. கல்லு வந்து மேல விழுந்தா என்ன ஆகு? ஆமா ஏனுங்க. ஓ கல்லாருனா வரும். ஆமா அப்புறம் வேற என்ன வரும்? இந்த கல்லாறு கடலோட சோசியர் சொன்னவர்கள் கல்லாறு முள்ளாறு நீராறு நெருப்பாறு ஓதமா பெருங்கடல் சமுத்திரம் பாலாறு கடலோன்னு சொல்லி இருக்கிறார். ஆனா இந்த 7 ஆறுகளையும் நாம கடந்துதே ஆகணும். இது ஒண்ணுக்கே நம்ம ஆண்டைக்கிற நீ 7 ஆறு கடந்து போகணுங்கிற நான் கம்மன் வீட்லயே இருந்திருப்பேன். இப்படி அதுக்கு தேவை சொன்னேன். இப்படியே நினைச்சா நான் வந்திருக்கவே மாட்டேன். அங்கேயே வீட்டுல இருங்கோ. வேலைக்கு வேத்தா குடிச்சுக்கலாம். பசியான தாமரை சாரி பெண்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு வேணுங்கிறத கொடுப்பாங்கன்னு சொன்னேன். இல்ல கேக்குறீங்களா? இல்ல நீ ஏன் இதெல்லாம் பாக்க நான் வீட்டுக்கு போயிட்டா வீட்டுக்கா பிள்ளை இல்லாட்டி போச்சா இதுல போய் இறங்கி கல்லு ஒரே அடி அடிச்சு கொண்டு போயிருமே. அண்ணா இந்த கல்லோட கல்லையா போயிட்டாலும் சரி. ஆனால் இந்த பாவி சண்டானியானவன் மைந்தன் வரம் வாங்காம உன்னை திரும்பி நான் மாளிகை வரப்போறதில்லை. மாண்டாலும் சரி அல்லது மீண்டாலும் சரி நடந்து போலாம். எங்க போனாலும் விடமாடையா? சரி போ, நீ மின்னுக்கு போ, நான் போறவ நான் மின்னுக்கு போகல. என்னை முதல்ல கூட்டிட்டு போயிருமாட்டே. நீங்கதான் முன்னால போகணும். ஆம்பளை நான் பொம்பளை ஆச்சுங்களா? நான் பின்னுக்கே வாருங்க. சரி விட்டதியில விட்டபடி நடக்கட்டும். அதான் மேங்கள் அல்லோட நீங்க போனீங்களாக்கு நான் திரும்பி ஓடிடுறேன். அப்படி போயிட்டீங்கன்னாலும் தேவையில்லை. நீ வர போகலாம் என்று வெட்டு. சரி மம்மாவாலும் தேவி அந்த மங்கை வேண்டாம் நேரம் அக்கறை மேல் பள்ளி கொள்ளும் மாயவரே
வாதில் வாகம் மெச்சிரு வருமே நடங்க நடங்க நடங்க. எடுத்து பிடிக்காத உங்களை பிடிச்சிட்டே நான் வந்துடுறேன். என்னைய பிடிச்சிட்டியா நானே அழிஞ்சிட்டு போறேன் அடி தண்ணியில் போயிட்டு தான் இருக்கிறேன் தண்ணியில கல்லு நெருங்கி இருக்கு. அப்படி என்ன அப்படி தர்மபத்திர ராமரியானவர்கள் ஆனால் சுவாமி மக்கள் எல்லாம் பாவியாக மண்ணேரம் வாழ்வதை விட இந்த கல்லாத்துல போய் காலை வச்சு நம்ம மேல கல்லு வந்து விழுந்து நம்ம திரேக மேனி சொன்னா நம்ம சதவி போனா கூட அதைய உண்டு கூட இந்த காட்டுகளெல்லாம் அதிகாரங்களே சுவாமி நாம் அதுக்காக உதவலாமுங்க பண்ணா வாங்க போகலாம் என்று சொல்லி தாமரை கல்லாத்திலே கால வச்சார். அப்படி கல்லாத்திலே கால வைக்கின்ற பொழுது கட்டழகி ஆரோ வைக்கும் அம்மா அமர சாமி அம்மா கிருபையினாலே தாமரை விடாம முயற்சியாகத்தானே வரத்துக்கு வாராவார் மாயவர் தாமரையுடைய பலன்களை பற்றி அப்ப கல்லாறு வழிவிடுது. அந்த கல்லாறுகள் வழிவிட்டு செடி கொடிகளை எல்லாம் பிடித்து அந்த கல்லிலே முளைச்சு வரக்கூடிய அந்த செடி கொடிகளை எல்லாம் பிடிச்சு அப்படியே தாவி தாவி 2 பேரும் போறாங்க. கல்லாறு கடந்து கல்லாத்துல வந்துகிட்டு இருக்கிற போது